எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிறிது தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வாசி பிள்ளைகளை குறித்து கவிதை மாறு. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளை குறிச்சு ஒரு கவலை இருக்கா? அந்த கவலை மாற இந்த ஒரு ஜெபம் போதும். நம்ம வாழ்க்கையில பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற பெற்றோர்களும் இருக்காங்க. அதே போல திருமணம் ஆகி என்னுடைய வாழ்க்கையில ஒரு கற்பத்தின் கனி இல்லையே அப்படின்னு சொல்லி கற்பத்தின் கனிக்காக ஏக்கத்தோடு காத்திருந்து ஜெபிச்சு அந்த கற்பத்தின் கனி இல்லை அப்படிங்கும்போது சோர்வடைஞ்ச ஒரு சூழ்நிலையில கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பெற்றோர்களும் இருக்காங்க. பாருங்க, இவங்களுக்கு பிள்ளைகளை குறிச்ச ஒரு பயம், ஒரு வேதனை, என்னுடைய வாழ்க்கையில கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படாதோ அப்படிங்கிற ஒரு பயம். இன்னொன்னு என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில கற்பத்தின் கனியை கர்த்தர் தந்தா அந்த பிள்ளை எதிர்கால வாழ்க்கையில நல்ல ஒழுக்கமான ஒரு குழந்தையாக வாழணும். அதே போல நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்க்கிற ஒரு குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விரும்புவோம். அப்போ ஆண்டவர் தந்த குழந்தை கண்டிப்பா ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வளர்க்கும் போது கண்டிப்பா அந்த குழந்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு குழந்தையா தான் வளரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளை குறிச்ச ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல பிள்ளைங்க சின்ன வயசுலயே மதுக்கு அடிக்ட் ஆகி அந்த மதுல அடிக்ட் ஆன பிறகு அந்த போதை வஸ்திரங்களுக்கு அடிக்ட் ஆகி வெளியே வர முடியாம திணறுகிற எத்தனையோ குழந்தைங்க இருந்துட்டுதான் இருக்காங்க. இந்த மது பானத்தை அருந்துறதுனால வரக்கூடிய தீமைகள் தெரிஞ்சும் தப்பு பண்ணுகிற எத்தனையோ சின்ன குழந்தைங்க இருக்கதான் செய்யறாங்க. 17-18 வயசு வந்துட்டாலே இன்னைக்கு மது அருந்தாத பிள்ளைகளை பாக்குறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்கு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினமும் கேட்டு அதன்படி பிள்ளை நம்ம வளர்த்துட்டு வரும்போது பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து தெய்வ பயத்தோட தெய்வ பக்தியோட வாழுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுது ஜெபியுங்கள் என்று. நம்மள எத்தனையோ நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறோமா இல்லையோ, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பா ஆண்டவத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த பிள்ளைகளை எந்த வழியில நடத்தணும்னு சொல்லி சித்தமா இருக்கிறாரோ அந்த வழியில நடத்தி செல்வாராமே. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்ச கவலைகளை ஆண்டவர் மாற்றுவாரு. நம்ம பிள்ளைங்க தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ம பிள்ளைங்க மீது கண்ணோக்கமா இருந்து கவனிச்சுட்டே இருப்போம். வீட்டுக்குள்ள நம்ம கவனிக்க முடியும், வெளியே போற இடத்துல நம்மளால கவனிக்க முடியுமா? ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி என் குழந்தைய நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம சித்தத்துக்கு, அவருடைய சித்தத்துக்கு நம்முடைய குழந்தைகளை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய கோணலான பாதையை செவ்வையாக்க வல்லவரா இருக்கிறாரு. வாழ்க்கையில இருக்கிற அவருக்கு விருப்பமான எந்த காரியமா இருந்தாலும் அதை முற்றிலுமாக நீக்கி போட அவரால முடியும். இந்த நாள்ல பப்ளிக் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை குறிச்சு பெற்றோருக்கு ஒரு பயம். எப்படி என் பிள்ளை டெஸ்ட்ல நல்லா எழுதுவான், இல்லவே எழுதுவான், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சு நம்ம விசுவாசத்தோட இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவா தலை குனிய விடவே மாட்டாரு.
அதுக்காக படிக்காம போய் உட்கார்ந்து பிள்ளை நல்லா எழுதணும் அப்படின்னா கஷ்டம். குதிரை இத்த நாளுக்கு என்று ஆயுதமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம பிள்ளைங்களை அதுக்காக ஆயத்தப்படுத்த ஒரு டெஸ்ட் எழுத போச்சுன்னா அதுக்காக பேரண்ட்ஸான நம்ம அதை ஆயத்தப்படுத்தி அனுப்பணும். பிள்ளை படிக்காம சும்மா உட்கார்ந்து எழுதிட்டு நிறைய மார்க் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவர் நீதியின் தேவன், அவர் நீதியின்க்கு வல்லமை உள்ள தேவன், அவர் அதன்படி நடத்துவார். அதே போல கற்பத்தின் கனிக்காக வருஷ கணக்கா வெயிட் பண்ணிட்டு ஒரு கற்பத்தின் கனி இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட காத்துட்டு இருக்கு. மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க, ஆனா என்னுடைய வாழ்க்கையில இன்னும் எனக்கு கற்பத்தின் கனி கிடைக்கவில்லை. எத்தனை வருஷம் நான் இதே மாதிரி கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லி கவலையோடு கூட இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆண்டவர் உங்களுக்கு எந்த நேரத்துல எப்போ உங்களுக்கு குழந்தை கற்பத்தின் கனியை தந்தா அது நல்லா இருக்குமோ அந்த நேரத்துல நீங்க விசுவாசத்தோட காட்டி இருக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க விசுவாசத்தின் அடிப்படையில உங்க வாழ்க்கையில ஒரு கற்பத்தின் கனியை தர வல்லவரா இருக்கிறாரு. இப்போ நம்ம பைபிள்ல 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமீன், ஹல்லேலூயா. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மனிதனுக்கு இல்லைங்க, தேவனுக்கு. நம்ம பிள்ளைகளை குறித்த கவலை இருக்குன்னா அது எந்த கவலையாக இருந்தாலும் அது ஆண்டவர் சமூகத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அதே போல தான் கற்பத்தின் கனிக்காக ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்றாங்க. அவன் மனசுல இருக்கிற பாறைகளை எல்லாம் மனுஷன் சொல்லி அழல ஒரு மனம் கசந்து அழுதாள் கற்பத்தின் கனிக்காக. அண்ணாளின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அண்ணாளுக்கு கற்பத்தின் கனி ஆசீர்வதித்தாரு. அதே போல விதவை பெண் தன்னுடைய மகன் மறிச்சு போனா அப்படின்னு சொன்ன உடனே அழ தொடங்குறாங்க. விதவையின் கண்ணீரை கண்டு இரக்கமான கர்த்தர் அந்த விதவையின் கண்ணீருக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் உயிரை அவருடைய குழந்தைக்கு கொடுக்கிறாரு. பாருங்க, தாயான இல்ல பெற்றோரான நம்ம அழுது ஜெபிக்கும் போது அந்த அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவன் உங்க பிள்ளையுடைய எதிர்காலம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்கன்னா ஆண்டவர் சமூகத்துல அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா இருங்க. மனுஷன்கிட்ட போய் ஐயோ என் பிள்ளைய வார்த்தை கேட்க மாட்டேங்குது, மதுக்கு அடிக்ட் ஆகிட்டு, எந்த ஒரு வார்த்தையும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க அழுது புலம்புனாங்க, எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் உங்க கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இப்போ சின்ன பிரேயர் பண்ணலாம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அப்பா பிள்ளைகளை குறிச்சு அப்பா எனக்கு ஒரு கற்பத்தின் கனி வாய்க்காதா, என் கண்ணீரை அப்பா துடைக்கப்படாதா அப்படின்னு சொல்லி கற்பத்தின் கனிக்காக காத்திருந்து ஜெபிக்கிற மக்களுக்கு அப்பா நீங்க ஒரு கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அப்பா அதே போல கற்பத்தின் கனி கிடைக்கும் அப்பா அந்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்காம ஏனோ தானோ என்று வாழ்கின்ற மதுக்கு அடிக்டாகி அப்பா என்னுடைய வாழ்க்கையில என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மதுக்கு அடிக்டாகி இருக்கு, இதுல இருந்து ஒரு விடுதலை தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட கண்ணீர் ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய அப்பா கண்ணீரை கண்டு அவங்க வாழ்க்கையில அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இந்த கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் கண்டு அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவர். அப்பா இன்றைய தினங்கள்ல டெஸ்ட்ல அப்பா நல்ல முறையில் பிள்ளை எழுதணும்னு சொல்லி அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்
அப்பா அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் தட்டி உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்புடைய இந்த பரம தந்தையே, ஆமென். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். கர்த்தர் தாமே உங்க வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.